ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெனஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இது ஈவினிங் கூட சொல்ல முடியாது, நைட் டைமு. என் சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தா பாருங்கள், அதனால் எங்களுக்கு தூக்கமே வரல. சரின்ட்டுன்னு ஒரு ஆர்டர் இருந்தது. அதை வந்து நானே தனியாக செய்யணுமேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அவ்வளோ கம்பெனிக்கு இருந்தாளுங்களா, அவ கையிலையும் கொடுத்து செய்ய சொல்லிட்டேன். பிரேஸ்லெட்டு தான் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. அது ஃபஸ்ட் ஆர்டர் முடிஞ்சிச்சு. இது வந்து செகண்ட் ஆர்டர். இது வந்து தெரிஞ்சவங்க தான் கேட்டிருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவங்களுக்கு வந்து ஒரு 6 பேருக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக அது சேர்ந்து கேட்டிருந்தாங்க. பட் நான் சொல்லிட்டேன், என்கிட்ட வந்து இந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்குது, சேம் கலர்ஸில் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம சொல்லிட்டா தானே, இல்லை அவங்க ஒரு கலரை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம திரும்பியும் வாங்கி மணி வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வாங்கினதை ஃபினிஷ் பண்ணிடலாம், இதை ஃபஸ்ட்டு சேல் பண்ணிட்டு தான் நான் அடுத்ததே நான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் என்கிட்ட இருக்க கலர்ஸ் எல்லாம் நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு, இதுதான் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அவங்களும் வந்து ஓகேக்கா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ரூ. 50 அந்த காசுலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ₹25 தான் நான் இதை செஞ்சு கொடுத்துருந்தேன். இது வச்சுருந்தா, சாம்ஸ் வச்சுருந்தா கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும், ஒரு ₹5 ₹10 எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க, இதுவே பரவாயில்லக்கா, இதுவே நல்லா கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, சாம்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டுன்னு நான் இந்த பிரேஸ்லெட் மட்டும் ₹25 தான் ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லாவே இருந்தது. இந்த கலர்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்ததுங்களா, அதனால் அவங்களுக்கும் வந்து வீடியோவில் பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் இவங்களுக்கு செஞ்சுட்டு சென்ட் பண்ணிட்டேன். கலர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்படி வேறு எதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நம்மள மாற்றி கொடுத்துடலான்னு சொல்லி தான் நான் அவங்களுக்கு முன்னாடியே ஃபோட்டோஸ்லாம் நான் அனுப்பி வச்சுட்டேன். அவங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்குக்கான்னாங்க. ஏன்னா வெளியே ரேட்லாம் பார்த்திங்கன்னா ₹60 ₹50க்கு மேலே தான் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கின ரேட் வந்து ₹178. நான் இது ஃபுல்லாகவே இந்த காம்போ ஆஃபரில் வாங்கினது. இதில் வந்து எனக்கு ஒரு ₹50 ஓவரால் லாபம் கிடச்சா கூட பரவாயில்ல, ப்ராஃபிட் கிடச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இது ஒரு பிரேஸ்லெட்டு ₹25 தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கொடுத்தவங்களுக்கும் நான் இந்த ரேட் தான் கொடுத்துருக்கேன். பட் அவங்க வந்து இது கேட்டதுனால, அந்த சாம்ஸை வச்சு கேட்டதுனால அதுக்கு மட்டும் ஒரு ₹5 எக்ஸ்ட்ரா போட்டு ₹30 சொன்னேன். இந்த பிரேஸ்லெட் வரைக்கும் 25 தான் கொடுக்குறேன். அந்த மணிக்காக வந்து நான் ₹5 எக்ஸ்ட்ரா சொன்னேன். இவங்களுக்கும் நான் அதான் சொல்லியிருந்தேன், ₹30 சொல்லியிருந்தேன். பட் இவங்க அது வேணான்னு சொன்னதுனால நான் ₹25 ஆக்கிக்கிட்டேன். ஸோ போதும், நம்மளுக்கு ஒரு ₹5 ஒரு பிரேஸ்லெட்டில் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் ரேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.